இது தவிர பிறந்த கொஞ்ச நாளில் குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை மாதிரி தொந்தரவுகள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். ஜுரம் வந்து சில குழந்தைங்களுக்கு நுரையீரலில் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் சரியாகாத மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருக்கும்போது அம்மாக்களுக்கும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இல்லை சில அம்மாவும் இந்த உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மாங்களால் நம்ம என்ஐசியூவில் 3 லெவல் இருக்குது. லெவல் 3, லெவல் 2, லெவல் 1. லெவல் 3 அப்படிங்கிறது வணக்கம், என் பேர் டாக்டர் ரமேஷ். நான் பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் பச்சிளங்குழந்தைகள் துறையில் சிறப்பு மருத்துவராக இருக்கேன். நான் கடந்த 11 வருடங்களாக இந்த பிஹெச்சி மருத்துவமனையில் இந்த துறையில் இருக்கிறேன். பச்சிளங்குழந்தைகள் மருத்துவம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு குழந்தைகள் மருத்துவத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ குழந்தைகள் மருத்துவத்தில் விட இதில் இன்னும் நிறையா நுணுக்கமான விஷயங்கள்லாம் கையாள வேண்டியிருக்கனால இது ஒரு தனி சிறப்பு மருத்துவத்துறையாக கார்டியாலஜி, நியூராலஜி மாதிரி நியோனெட்டாலஜி அப்படிங்கிறது ஒரு தனி மருத்துவத்துறையை உருவாகிட்டுருக்கு. அந்த மருத்துவத்துறையில் பிஹெச்சி வந்தோட பங்களிப்பை வந்து செய்கிறதுக்கு என்னோட பங்கு பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிஹெச்சி மருத்துவமனையில் இருக்கிற பச்சிளங்குழந்தைகள் சிறப்பு பிரிவு வந்து பச்சிளங்குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுன்னு ஒரு பகுதியாகவும், பச்சிளங்குழந்தைகள் நலமாக இருக்கிற பச்சிளங்குழந்தைங்களுக்கு கவனிக்கிறதுக்கான பகுதியாகவும் 2 பிரிவுகளாக வேலை செய்யுது. பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு அப்படிங்கிறது நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட், NICU அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிறந்தவுடனே தொந்தரவு இருக்கிற குழந்தைங்க, இல்லை பிறந்ததுலேருந்து முதல் 30 நாட்களுக்குள்ளார தொந்தரவு இருக்கிற குழந்தைங்க, இவங்களையெல்லாம் தான் நம்ம பச்சிளங்குழந்தைகள்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளை வந்து நம்ம இங்கே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா இந்த ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணி நம்ம தீவிர சிகிச்சை அளிப்போம். வணக்கம், என் பேர் டாக்டர் சுதாகர். நான் வந்து பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர், நியோனட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோனட்டாலஜி அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள்னால் முதல் 30 நாள் வரைக்கும் பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நியோனட்டல் ஐசியூ அப்படின்னு சொல்லுவோம். நியோனட்டல் ஐசியூ அப்படிங்கிறது முதல் 30 நாள் வரைக்கும் ஏதாவது குழந்தைங்களுக்கு சீரியஸான தொந்தரவு ஏதாவது இருக்குது அப்படின்னா ஐசியூவில் வச்சு பார்க்குற மாதிரி வரும். நான் வந்து பச்சிளம் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் வந்து இதை ட்ரெயின் ஆனது முழுக்க கனடாவில் தான் ட்ரெயின் ஆனேன். 2 வருஷம் கனடாவில் பச்சிளம் குழந்தைகளுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிட்டு 2023 இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். நம்ம ஐசியூவில் லெவல் 3 ஐசியூன்னு சொல்லுவோம். லெவல் 3 அப்படின்னா ரொம்ப சீரியஸான குழந்தைங்களை பார்த்துக்கிறது. அப்புறம் லெவல் 2, லெவல் 1 இந்த மாதிரி நிறையா பகுதிகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்தவுடனே மூச்சு திணறல் வர்றது, இல்லை பிறந்தவுடனே அழுகாமல் சிரமப்படுறது, புற மாசத்தில் பிறக்கிறது, எடை குறைவாக பிறக்கிறது, அப்புறம் பிறவி ஊனங்களோட பிறக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களையெல்லாம் நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம். இது தவிர பிறந்த கொஞ்ச நாளில் குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை மாதிரி தொந்தரவுகள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், ஜுரம் வந்து கிருமி தொற்று ஏற்படலாம், பால் ஜீரணம் பண்ணுறதுல தொந்தரவுகள் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் நம்ம இங்கே அட்மிட் பண்ணி நம்ம வைத்தியம் பார்ப்போம். நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ரொம்ப மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு செயற்கை சுவாசம் வைக்கணும். அதுக்கு வென்டிலேட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த மாதிரி வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வென்டிலேஷன் சொல்லுவோம். அது வந்து அதிகப்படியான வென்டிலேட்டர் சப்போர்ட் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. சில குழந்தைங்களுக்கு நுரையீரலில் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் சரியாகாத மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு வந்து இன்ஹேல்டு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க சரியாவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் சிவியராக இருக்கும். அந்த இன்ஹேல்டு நைட்ரிக் ஆக்சைடு கூட நம்ம ஐசியூ ஃபெசிலிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லெவல் 3 ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஐசியூவில் என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு நரம்புகள், அதாவது வெயின்ஸில் வந்து நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கான நரம்புகள் கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தொப்புள் கொடி வழியாக வந்து நம்ம நரம்பு செலுத்துவோம். அம்பிளிக்கல் ஆர்ட்ரி கத்தீட்டர்ஸ், அம்பிளிக்கல் வெயின் கத்தீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். தொப்புள் கொடி வழியாக இருக்கிற நரம்பு வழியாக நம்ம
குழாய்களை செலுத்தி அது வழியாக நம்ம ட்ரிப்ஸு இல்லைன்னா இந்த பேரண்டல் நியூட்ரிஷனாக செய்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. ரத்தத்தில் மஞ்சக்காமாலை ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிறப்பான ஒளியை வந்து நம்ம செலுத்தி குழந்தைங்களோட உடம்புல இருக்க மஞ்சக்காமலையை கட்டுப்படுத்தலாம். அதுக்கும் மஞ்சக்காமலை குறையில ரொம்ப மோசமான நிலைமையில போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தொப்புள் வழியாகவே நம்ம ரத்தத்தை மாற்றி நம்ம அந்த மஞ்சள் காமாலை நிறைஞ்ச ரத்தத்தை வெளியில் எடுத்துகிட்டு சுத்தமான ரத்தத்தை மாற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவோம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வசதிகள் நிறையா இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் கனடாவில் வந்து பாயிண்ட் ஆஃப் கேர் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் ட்ரெயின் ஆகிருந்தேன். அதாவது குழந்தைங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்கோ அது கையோடு நம்ம ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக பார்த்து இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட் கூட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நம்ம பண்ணி அதோட ஸ்பெஷாலிஸ்ட்டாக கூட நான் இருக்கிறேன். ஸோ நம்ம ஐசியூவில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது, மூளையில் ப்ளீடிங் இருக்குது, நுரையீரல் தொந்தரவு இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக தொந்தரவு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். பெரும்பாலும் இங்கே இருக்கிற குழந்தைங்க தொந்தரவுகள் சரியாயிட்டு போயிட்டு ஃபாலோ அப் நம்மகிட்ட வந்து காமிக்கிறாங்க. குழந்தைங்க இந்த மாதிரி சீரியஸான குழந்தைங்க திரும்பி வந்து காமிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஹை ரிஸ்க் ஃபாலோ அப் கிளினிக் நம்ம வச்சுருக்கோம். அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் ஃபாலோ அப் பண்ணிருக்கோம். பெரும்பாலான குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க. இது தவிர பிறவி ஊனங்களோட பிறக்கிற குழந்தைங்க, அதை இருதயத்தில் வந்து பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க, இல்லை மூச்சு பாதையில் பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க, உணவு பாதையில் பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க, ஆசன வாயில் வந்து பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ஐசியூவில் வச்சு நம்ம அட்மிஷன் பண்ணி அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் சர்ஜிக்கல் டீம் இருக்கிறாங்க, பீடியாட்ரிக் சர்ஜரி டீம் இருக்கிறாங்க, கார்டியோதொராசிக் சர்ஜரி டீம் இருக்கிறாங்க, கார்டியாலஜி டீம் இருக்கிறாங்க. அவங்களோட உதவியோடு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பின்னாடி தேவைப்படுற சிகிச்சைகள், தீவிர சிகிச்சைகள் அனைத்தையும் வந்து நான் வந்து இங்கே வந்து கொடுக்க முடியும் எங்களால். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற குழந்தைங்க வந்து எப்படியும் மாதத்துக்கு 70லேருந்து 100 குழந்தைங்க வரைக்கும் நாங்கள் இங்கே ஐசியூவில் மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதை தவிர பிறக்கும்போது இருக்கிற மிச்சப்படி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்கிற குழந்தைங்களை வச்சு பார்க்குறது போஸ்ட்நேட்டல் வார்ட்ஸ் இருக்குது, வார்டு இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லேபர் ரூமில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால்லாம் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வார்டுக்கு மாற்றிடுவோம். அங்கேயும் தினமும் நாங்கள் ரவுண்ட்ஸ் பண்ணி குழந்தைங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க தாய்ப்பால் குடிக்க முடியுதா அந்த குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் தென்படுதா, மஞ்சக்காமலை ஏதாவது வருதா, இல்லை அம்மா தாய்மார்களுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்துறது எப்படின்னு டெய்லி ரவுண்ட்ஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அவங்கள நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். நம்ம என்ஐசியூவில் 3 லெவல் இருக்குது. லெவல் 3, லெவல் 2, லெவல் 1. லெவல் 3 அப்படிங்கிறது அதிகப்படியாக தொந்தரவு இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, செயற்கை சுவாசம் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கன்னா ரத்த ஓட்டம் சரியாக நடக்கலை, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் சரியாக இல்லை, அதுக்கு மருந்து போட்டு சரி பண்ணணும். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிற குழந்தைங்களுக்கு லெவல் 3ல் வச்சுருப்போம். அவங்க ஒரு சில நாட்களில் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. செயற்கை சுவாசத்துலேருந்து எடுத்துருவோம். மூக்கு வழியாக மட்டும் ப்ரெஷராக காற்று கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருப்போம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க, பால்லாம் குடித்து ஜீரணமாகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்கள ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் லெவல் 2 அப்படிங்கிற இதுக்கு மாற்றிடுவோம். லெவல் 2 என்ஐசியூவில் இந்த மாதிரி ஆக்சிஜன் கிடச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் டியூப் மூலிமா கொடுத்துட்ருக்காங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்துக்குவோம். படிப்படியாக அவங்களுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓரளவுக்கு ஆக்சிஜன் எடுக்கிற அளவுக்கு குழந்தை ரெடி ஆகிட்டாங்க, பால் வந்து டியூப் இல்லாமல் சங்கில் குடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய அட்டண்டர்ஸ் கிட்ட, அம்மா கிட்டேயோ இல்லை பாட்டி அத்தை சித்தி யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்டயோ குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் பண்ணிவிட்டு லெவல் 1 ஐசியூக்கு மாற்றிடுவோம். லெவல் 1 ஐசியூவில் நம்மக்கிட்ட 5 பெட் இருக்குது. அங்கே வந்து குழந்தைய அம்மாவே வச்சு பார்த்துக்குவாங்க, அம்மாவே வச்சு டேக் கேர் பண்ணிக்குவாங்க, பால் கொடுத்துக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேர் வந்து அம்மா தான் பண்ணுவாங்க. அங்கே லெவல் 1 ஐசியூக்குள்ளேயே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல லெவல் 1 ஐசியூவில் குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு பால் குடித்து நல்லா வெயிட் கெயின் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை வந்து திரும்ப வர வச்சு நார்மலாக இருக்கிற குழந்தைங்களான அந்த 1 வாரம் 10 நாள் கழித்து திரும்ப வர வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க வெயிட் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணுவோம். ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற குழந்தைங்களை வந்து நம்ம சிறப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க இங்கே இந்த பிறந்த சில நாட்களில் நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டதுனால அவங்களோட உடல் உறுப்புகளில் வந்து ஏதாவது நீண்ட காலத்துக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அவங்களோட மூளையோட செயல்பாடுகள் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், அவங்களோட எடை சரியானபடிக்கு ஏறாமல் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ஹை ரிஸ்க் ஃபாலோ அப் கிளினிக்னு ஒன்று வச்சுருக்கோம்.
ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நடக்குது. அந்த கிளினிக்கு ஸ்பெஷலாக இந்த குழந்தைங்களை வர வச்சு அவங்களுக்குன்னு தேவையான சிறப்பு கவனங்களும் செலுத்துகிறோம். அவங்களோட வெயிட் ஏறுறதுக்கு சிறப்பாக என்ன வேறு ஏதாவது மருந்துகள் சேர்த்தணுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தவிர அவங்களோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்போ குறிப்பிட்ட இடைவெளியில், உதாரணத்துக்கு 3 மாதம் ஆகும்போது, 6 மாதம் ஆகும்போது, 9 மாதம் ஆகும்போது சொல்லி கிட்டத்தட்ட 2.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்க சரியான நேரத்தில் உட்காடுறாங்களா, சரியான நேரத்தில் நடக்கிறாங்களா, சரியானபடி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம கவனித்து பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களை வந்து மேற்கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம எதுவுமே கவனிக்காமல் இருக்கிறது வந்து அது குழந்தைங்களை வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராது. ஸோ அவங்களுக்கு டிஸ்சார்ஜுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கண்ணில் பாதிப்பு ஏற்படலாம், காது கேட்கல பாதிப்பு ஏற்படலாம். அதுக்கெல்லாம் நம்ம அப்பப்போ ஸ்க்ரீனிங் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சைகளும் செய்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறதுங்க ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருக்கும்போது அம்மாக்களுக்கும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க, இல்லை சில அம்மாவும் இந்த உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மாங்களால் போதுமான அளவுக்கு தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியாது. இது மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிற குழந்தைங்களோட அம்மாக்கிட்ட என்ன சொல்லுவோன்னு, பாலை பீச்சி கொண்டு வந்து கொடுங்க, அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மூக்குலேயே வாயில் போட்டிருக்கிற டியூப் வழியாக பால் கொடுத்துடலாம் அப்படின்றத நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி எந்த குழந்தையோட அம்மாவால் பால் சரியான முறை எடுக்க முடியலையோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தாய்ப்பால் வங்கி வச்சுருக்கோம், ஹியூமன் மில்க் பேங்க் வச்சுருக்கோம். அதாவது பால் நிறையா சுரக்கிற அம்மாக்கள்கிட்ட நம்ம பாலை வாங்கி அதை வந்து தேவையான முறையில் பரிசோதனைகள்லாம் செஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து பாதுகாப்பானதுன்றது உறுதி பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த தாய்ப்பாலை வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம மனித குழந்தைங்களுக்கு மனிதனோட பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடம்பு முடியாமல் இருக்கிற நேரத்தில் மனிதனோட பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சொந்த அம்மாவோட பால் கிடைக்கலைனாலும் வேறு டொனேட் பண்ண ஒரு அம்மாவோட பால் வந்து நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடந்த 1.5 வருஷமாக அந்த தாய்ப்பால் வங்கி சிறப்பாக செயல்பட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, குழந்தைங்க ஐசியூ வராமல் டெலிவரியான உடனே அம்மா கிட்ட போய் அப்படியே சரியாக வீட்டுக்கு போனால் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். பட் ஒரு சில காரணத்தினால முடியாத பட்சத்தில் நிறையா குழந்தைங்க ஐசியூ வர வேண்டியது இருக்கும். ரொம்ப குறமாச குழந்தைங்க 500 கிராம் 600 கிராம் 700 கிராம் குறமாச குழந்தைங்களாம் வர்றாங்கன்னா சில நேரத்தில் 1 மாதம் 2 மாதம் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க. குறமாச குழந்தைங்க இருக்காங்கன்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ஒரு சில தினங்களாவது ஐசியூவில் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓரளவு குழந்தைங்க சரியாயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி அம்மாயிட்ட கொடுத்துருவோம். ஐசியூ தேவைப்படுற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் முழுக்க சரியாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்தர் ஃபாலோஅப்பு பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ குறமாச குழந்தை பிறந்துட்டாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இல்லை குழந்தைக்கு கண்டிஷன் சீரியஸாக இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கரெக்டான டைமில் ப்ராப்பராக நம்ம ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா பெரும்பாலான குழந்தைங்க சரியாயிடுவாங்க. இந்த மாதிரியான சேவைகள்லாம் புரியறதுக்கு என் கூட உறுதுணையாக மருத்துவர்களும் செவிலியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட டீமில் கிட்டத்தட்ட 7 டாக்டர்ஸ் பக்கம் என் கூட வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு டெலிவரியும் வந்து அவங்க வந்து போய் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து குவாலிஃபை ஆனவங்க. இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்களை பார்க்குறதுக்குன்னு சிறப்பு தகுதி தேர்வுகளை எதிர்கொண்டவங்க. அவங்க எல்லாருமே வந்து போய் டெலிவரி அட்டன் பண்ணுறாங்க, வார்டு ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஐசியூ பார்க்குறாங்க. இரவு நேரங்கள்லையும் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி டியூட்டி பார்க்குறாங்க. இதை தவிர சிஸ்டர்ஸும் நர்சஸும் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த எல்லா சப்போர்ட்டுக்கும் காரணமாக இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கள் டீம் சார்பில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.